ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கோமாளியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் புஷ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரே நாளில் வந்து ஹீரோய்க்கு வந்து 2 போய்ட்டோம். அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டரும் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சிட்டான். நம்ம டீம்மேட் பக்கத்துலேயே இருந்ததுனால நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட் எப்படி ஆடுறோம், எப்படி ஆடக்கூடாது, ரெண்டுத்துக்குமே ஒரு உதாரணம் இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்படிலாம் புஷ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்லையும் ஒரே ஒரு கன் மட்டும் எக்ஸில் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த மில்லு, மாஸ் எலக்ட்ரிக் அந்த மாதிரி எல்லா ஒரு மேஜரான இடத்துலையும் இருக்கும். மித்த எல்லா கன்னுக்கும் அங்கேயே ஒரு 2 அப்கிரேட் சிப்பு, இந்த மாதிரி ஒரு கன்று மட்டும் 1ல் இருக்கும். நம்ம வந்து இங்கே M4A1 கிடச்சிச்சு, அதை வந்து எடுத்துக்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த ரைடர் அந்த கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தோம். சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு கண்டை பண்ணி சுற்றுவோம். எவனா வந்து மாட்டுவான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் நம்ம டீம்மேட்டை போட்டான். அவனை வந்து நம்ம ஆளுங்க பார்த்ததுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் அவன் டீம்மேட்டு ரீவைவ் பண்ண ஓடிக்கிட்டு இருந்தான். அவனே அடிச்சு விட்டாச்சு. அவன் டீம்மேட்டும் காலி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி டீம்மேட் எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவனை காலி பண்ணிட்டு அப்படியே இங்கே தான் இங்கே பொச்சுனாக்கில் இருக்கானுங்க. நாங்கள் வந்து டீம்மேட் வந்து ஒரே இடத்துல கூட பிரியல. அதே மாதிரி அந்த தப்பு பண்ண இடம் ஃபுல்லாக எல்லாருமே பிரிஞ்சே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தனை முடிச்சு விட்டு ஸ்ப்ரே பண்ணி அதே மாதிரி நம்ம டீம்மேட் ஒருத்தர் ஓரதுக்குள்ளே முடிச்சுட்டா. அப்படி நம்ம ஸ்டைலில் எப்பயும் போல் அடிச்சுட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டுனா அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். ஸ்னைப்பர் வச்சு அடிச்சுட்டு இருந்தான். நம்ம ஸ்னைப்பரோட டேமேஜ்க்கு டக்குன்னு ஒரு நம்ம ஃபாஸ்ட் ஃப்ளோவில் போட்டுவிட்டோம். ஸோ போட்டு விட்டோன்னே CSK1 வந்து எலிமினேட்டாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து நம்மளை வந்து ரீவைவ் பண்ணி விட்டாரு. ஜோனுக்கு வெளியே போனால் நான் கண்டிப்பாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மெடிக்கெட் போட்டேன். அதே மாதிரி கேரக்டர் கொஞ்சம் வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. இங்கேருந்து மெடிக்கெட் போட்டு நம்ம வந்து வெளியே விட்டோம். இங்கே இப்போ ஒரு தப்பு பண்ணுவார் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பான்ஃபயர் போட்டுக்கிட்டு இருக்காரு. பான்ஃபயர் போகிறப்ப லைட்டாக வந்து தள்ளி உட்காந்தாருன்னா நமக்கு ஏறும், அவருக்கு ஏறும். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே வந்து அதுக்கு மேலே உட்காந்தார். ஸோ நமக்கு ஏறல. ஸோ அப்படியே இங்கே வந்துன்னா இங்கே ஒரு வந்து நம்ம வந்து அடிச்சிருவான். நம்ம டீம்மேட் இங்கே இதுதான் அந்த தப்பான இடம். ஸோ டீம்மேட் வந்து கூடயே இல்லை, எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. அவன் ஒருத்தி இப்போ கார் எடுத்துன்னு போவான் பாருங்கள். CSK1 நினச்சிருந்தானே இங்கே வந்து ரீவைவ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு மேலே போயிட்டு அவனை வந்து அடிக்கவும் மாட்டான். ஸோ நினச்சிருந்தானே வந்து ரீவைவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரீவைவ் பண்ணல. நம்ம சாகிற வரைக்கும் யாரும் நம்ம கிட்டே வர மாட்டாங்க. பட் செத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே CSK2 வந்து நம்மளை ரீவைவ் பண்ணி விட்ருவார். ஸோ மேஜராக நம்ம வீடியோ எல்லாத்தையும் வந்து CSK2 தான் ரிவ்யூ பண்ணுவார். CSK1 அவ்வளோ ரிவ்யூ பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு எப்பயுமே அவர் கரெக்டாக ரிவ்யூ பண்ணுறாரு. கடைசி ஜோனில் கூட காயின் இருந்தாலும் ஸ்டோர் பக்கத்தில் போக மாட்டாங்க, ஏன்னு தெரியாது. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து எல்லாம் ஓடி வந்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் எல்லாமே காலி ஆகிட்டாங்க. இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். சரி, இவனை கில் பண்ணால் தானே நமக்கு ப்ளஸ் ஆகும். அதே வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் ஆகிறதுக்காக விளையாடுங்க, மற்றவன் பார்த்து விளையாடாதீங்க. உங்களுக்கு ரேங்க் ப்ளஸ் ஆனால் போதுன்ற மாதிரி விளையாடுங்க. கொஞ்சம் டீம்மேட்டோடு இருந்து விளையாண்டிங்கன்னா எல்லாருக்கும் ப்ளஸ் ஆகும். ஆனால் அப்படி தான் உங்களுக்கும் ப்ளஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தன் அடிச்சிட்டோம். அவன் டீம்மேட் இருந்தான். அவனை அடிச்சு நொடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஒருத்தன் முடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் வந்தோம். என்னடா தைரியமாக பீக்கில் இறங்கின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கில் இறங்கணும்னா யாராவது இருக்கானுங்களான்னு பார்ப்போம். யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க, இவங்க 2 பேர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து டபுள் டோர் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவானுங்க. உட்காந்துக்கிட்டு ஜோன் எப்போ இந்த வீட்டை விட்டு தாண்டுதோ அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு தாண்டவே மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே எவனா ஒருத்தன் இழிச்சா லூட் அடிக்க வருவான். அவன் நம்மகிட்ட அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போர்டு மேலே உட்காந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை மாதிரி கூட நீங்கள் சர்வே பண்ணலாம். ஆனால் ஹீரோய்க்கெலாம் போனதுக்கப்புறம் சர்வேவுக்கு பாயிண்ட்டே கிடைக்காது. ஸோ அதுதான் இங்கே ஒருத்தன் மேலே கீழே குச்சான். நம்ம வந்து அவங்ககிட்ட வரப்போ அவன் டீம்மேட் தூரத்தில் வந்து ஒரே ஒரு அடி அடித்தான். உடனே நம்ம வந்து நம்ம குளோவல் ஸ்பீடை பற்றி தெரியும். டக்குன்னு ஒரு ஸ்பீடாக ஒரு குளோவால் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ஃபிஸ்ட் அடிக்க வந்தான். இங்கே நம்ம டீம்மேட் ஒருத்தர் பின்னாடி இருந்து அவனை அடித்ததுனால நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம டீம்மேட் இப்போ பின்னாடி இருந்து பொறிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து என்ன பிளான் பண்ணேன், பின்னாடி ஒன்று பிளான் பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி ஒன்று இந்த ஒரு குளோவால் இருந்தால் பார்த்தான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குளோவால் போனாலும் பாருன்ட்டு இங்கே ஒரு குளோவால் போட்டுவிட்டு பின்னாடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க வந்து நான் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி ஓட ஆரம்பிச்சா நம்ம டீம்மேட் ஒருத்தர் வந்து பொறிச்சிட்டாங்க. இங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு அவனை கில் எடுத்துலான்னு பார்த்தா இங்கே அவன் டீம்மேட் பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். அவனை ஒரு அடி அடிச்சா அவன் டக்குன்னு வந்து கவர் எடுத்தான். வேறு வெஸ்ட் லெவல் 3 வேறு போட்டிருக்கான். கவர் எடுத்துட்டான். நம்மகிட்ட வந்து குளோவால் இல்லை, அதனால் டெம்பரரியாக ஒரு கவர் இருக்கணும். அவன் குளோவால் பண்ணி வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே மெடிக்கேட் பண்ணிட்டு ஹீல் பண்ணுறதுக்குள்ள நம்ம டீம்மேட் ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டார். அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிவிட்டா அவன் எங்கே போனான்னு தெரில. சரி, நம்ம ஒருத்தர் நாக் பண்ணி வச்சோமேன்னு பார்த்தா அவனும் கடைசியில் கில் ஆயிடுவான்னு சொல்லிட்டு விட்டோம். இங்கே நம்ம டீம்மேட் வந்து மித்த 2 பேரை ரீவைவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது கூட ஒருத்தன் பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் ரேஞ்சில் நின்று அவங்கள முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் எல்லாம் வந்துட்டாங்க. ஒருத்தங்க ஸ்கோப்பில் சிக்காமல் நம்ம டீம்மேட்டுக்கு தண்ணி காத்திட்டு இருந்தான். அவனையும் டக்குன்னு வந்து முடிச்சு விட்டாச்சு. அவனை கில் எடுத்துட்டு இவனையும் ரீவைவ் பண்ணுறப்பன்னு கில் எடுத்துட்டேன். அப்படி இங்கே வந்து அந்த பக்கத்தில் ஒரு எனிமி, இந்த பக்கத்தில் ஒரு எனிமி அடிச்சிட்டு இருந்தான். இப்போ தான் நம்ம குளோவல் ஸ்கீலை பார்க்க போனீங்க. குளோவல் அங்கே போய் போட்டோன்னா ஒரு குளோவல் வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே ஒரு குளோவல் போட்டோம். பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு திருப்பி ஒரு குளோவால் போடணும். அந்த மாதிரி நீங்கள் குளோவால் ஸ்பீடும் பழகிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அடி ஊந்தோடனே நம்ம டீம்மேட் பாருங்கள், அவர் ஹீல் கூட ஹீல் பண்ணாமல் நம்மளை ஹீல் பண்ணி விட்டுருக்காரு. CSK நம்பர் 2. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திரும்ப அவனை போட்டுருவாங்க. திரும்ப வந்து நம்ம ரீவைவ் பண்ணி விட்டோம். அதுக்குள்ள நம்ம டீம்மேட் ஒருத்தர் அங்கே இவனை அடிச்சவனை வந்து அடித்து முடிச்சிட்டாங்க.
இப்போ நம்ம டீம்மேட் ஹீல் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்துக்கணும். ஏன்னா இங்கே சுற்றி வர எனிமீஸ் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஹீல் பண்ணாமல் நம்ம டீம்மேட் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த டவர் கீழே போயிடணும்னு நினச்சி அதே மாதிரி எனிமி என்னை பார்க்க முடியாது, அந்த டவர் கீழே வந்துடுவேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே டீம்மேட் நீங்கள் கிளியர் ஆனான்னு தெரிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகராதீங்க. அங்கேயே உட்காந்துக்கிறது பெட்டர். ஏன்னா ஜோனில் வந்து செத்துற மாட்டீங்க டக்குன்னா, கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நாங்கள் ஜோனில் நீங்கள் வந்துட்டு இருந்ததுக்குள்ளே இங்கே ஒரு எனிமியை பார்த்துட்டோம், கன் எடுத்துட்டு டக்குன்னு கையில். ஸோ இங்கே ஒரு எனிமி இருப்பான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் நான் கொஞ்சம் அலர்ட்டாக ஓடாமல் டக்குன்னு ஓடிட்டேன். இவன் நல்ல டேமேஜ் கொடுத்தா நம்ம டீம்மேட் வந்து கீழே அடிச்சிட்டாரு. நீங்கள் வந்து எப்பயும் கொஞ்சம் கவர் எடுத்து ஓடுங்க. இப்போ நான் ஓடுற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் முன்னாடி நின்றுருந்தேன் அப்படின்னா அண்டை மேலேயே வச்சுருவான். ஸோ நம்ம டீம்மேட் எடுத்து எல்லா ஓசிகளுக்கும் இந்த ஒரு கிலோ கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம ஒருத்தனை அடித்தோம், மூக்கோ மார்க் ஆச்சு, அவன் லேட்டாக ஒரு க்ளோவால் போட்டுவிட்டான். திருப்பி அவனும் நம்மளை அட்டாக் பண்ணுறான். ஆனால் நமக்கு வந்து ஹெல்த்தே குறையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டீம்மேட் நம்மளை ஹீல் பண்ணிக்கிட்டே விட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். அடுத்த மேட்ச் இருந்தால் ஃபேக்ட்ரியில் வந்து இறங்கணும். ஃபேக்ட்ரியில் மேலே ஒருத்தனும் இறங்கலை. இங்கே எல்லோரும் ஒருத்தனை அடிக்க போயிட்டு இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அங்கே ஒருத்தர் சும்மா இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட போவோம். அப்போ தான் நம்மளால ஒருவேளை இவன் கிளியராக இருந்தால் கூட அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவனை அடிச்சு நோக்கிட்டோம். அதே டைமில் வந்து நமக்கு வந்து க்ளோவாலும் கொடுத்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு இவன்ட்டு இருக்க கன்னில் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போவோம். அவங்க நாக் பண்ண ஆள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே வாடா நம்ம டீம்மேட் கத்திட்டு இருந்தாரு. ஏன்னு பார்த்தா கீழே வந்து ஒருத்தர் எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானாரு. சரி போய் அடிக்க வேண்டியதுனா அவன்கிட்ட கன் இருக்கானது. நம்மளும் எட்டி பார்த்தோம். ஒருத்தர் கன் வச்சுட்டு கீழே வந்து எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருந்தான். அவனை அடிச்சு மண்டையிலே வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே யாரும் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு நான் வந்து கீழே போயிட்டேன். ஆனால் இங்கே தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கன் இருக்குது, நம்ம டீம்மேட்டை யார்ட்டையுமே கன் இல்லை. ஸோ அவன்கிட்ட இருக்க கன்னை வந்து நம்ம எடுத்து நம்ம டீம்மேட் இப்போ கன்று தேடுறது கஷ்டமானு சொல்லிட்டு அவனுக்கு விட்டு கொடுத்தாச்சு. அப்படியே அங்கேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து போச்சுன்னா ஓடி வந்தோம். இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தான் கேம்பிங்கு. அவனை அடித்து நம்ம டீம்மேட் ஒருத்தர் வந்து ஓசிக்கில் அடிச்சிட்டாரு. அது கூட பரவாயில்லன்ட்டு இங்கே வந்தால் இங்கே இன்னொரு ஓசிக்கில் அடிச்சிடுவார். ஸோ ரீவே பண்ணி தானே காரில் வந்து ஒரு ஏற்றி MP5லேருந்து 4 ஹெட்டு கொடுத்தோம். திரும்ப வந்து அவனையும் கீழே அடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டோடனே நம்ம டீம்மேட் ஒருத்தனை வந்து முடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் மேலே அந்த வீட்டுக்கு மேலே நின்று அடிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி அங்கே வேற ஒருத்தன் வந்து இறங்கிட்டு இருக்கான். நம்மகிட்ட இருக்கிறதே 12 புல்லெட்டு தான், நம்ம கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சில் போயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த கார் எடுத்துன்னு ஓடிடலாம், நம்மகிட்ட வேற கார் பவர் இருக்குன்னு கார் எடுத்துன்னு அவனை ஏமாத்துற மாதிரி அப்படியே போயிட்டு பின்னாடி இருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து எடுத்துட்டு போனான். ஒரு அப்ராணி ஒருத்தர் எங்கேருந்து வந்தானே தெரியல, வாழ்ந்துற வந்து வண்டி முன்னாடி விழுந்துட்டான். சரி ஓசிகள் கொடுக்கறதுக்கே வந்தவன்டா நீன்னு சொல்லிட்டு அவனை கீழே அடிச்சுட்டு அவன் பின்னாடி தான் இருந்தான் ஒருத்தர் எனிமி. ஸோ அவன் வீட்டுக்கு போனால் அங்கே காலம் பார்த்தா கீழே ஓடிக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீ கீழே போனா மேலேருந்து பேக்கப் ஏறலான்னு சொன்னேன். நம்ம டீம்மேட் கீழே போனே நல்ல டேமேஜ் கொடுத்துருவார். நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு ஓசிக்கில் அடிச்சிருவோம். சரி நம்ம ஓசிக்கில் தான் அடிக்கும், கிளியர் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே கிளியர் பண்ண ஆரம்பிச்சோம். கிளியர் பண்ணி நம்ம சார் ஒரு அமௌண்ட் போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லெவல் 4 வேஸ்ட்டு லெவல் 3 ஹெல்மெட் போட்டு வந்தான். இவனை எப்படி தான் முடிச்சா ஆகணும், நம்ம வந்து ஹெல்மெட்டில் மட்டும்தான் அடிக்கணும். நம்ம டீம்மேட் வேறு பக்கத்தில் சொல்லிட்டு ஹெல்மெட்லேயே அடிச்சு காலி பண்ணி விட்டாச்சு. நீங்கள் வந்து எப்போ அடிக்கணுமோ அந்த டைமில் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியாக விளையாடணும். இங்கே நான் உட்பேக்கர் வச்சு அடிச்சு நம்ம டீம்மேட் கிளியர் பண்ணி விட்டாரு. அதே மாதிரி அங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவனையும் நம்மகிட்ட மட்டும் தான் லாங் ரேஞ்ச் இருக்குது, நம்ம அடிச்சு விட்டோம். நடுவில் நம்ம டீம்மேட் வந்தார், தள்ளி போடன்னு சொல்லிட்டு அவனையும் அடிச்சு அவனையும் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபன்னியான மூமெண்ட் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த இன்னொருத்தையும் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பிரிட்ஜில் எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து MP5 எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டேன். சரி பிரிட்ஜு கீழே இல்லை போல, இன்னொரு தடவை போய் பார்த்து வந்துடணும்ட்டு MP5 எடுத்துன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே தான் உட்காந்துருக்கான். நம்மளும் நல்ல ஒரு அழுத்தணும். ஆனால் நம்ம டீம்மேட் வந்து ஒரு அடி ஆச்சுன்னு நாக் ஆயிட்டான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வேற ஒரு நாள் சந்திப்போம். பாய்.